Yeah. பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. Yeah. அடா பாவீங்களா, பர்த்டே எதுவுமா விஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்படி சாபம் விட்டு வச்சுக்கிறானுங்களே. இவங்களாம் பர்த்டே விஷ் பண்ணுவாங்கன்னு நான் போய் மெசேஜ் பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஃபோன் பண்ணுறோம். ஹலோ மச்சான், நான் வீட்டில். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ண்ணா. பசங்கள்லாம் கேக் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அப்படியா? சரி 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 மச்சான், நான் வீட்டில் தான் இருக்கிறேன் மச்சான். இங்கே 10 நிமிஷம். சூப்பர் சூப்பர் மச்சான். ஓகே ஓகே. கேக் நமக்கு கேக் வெட்டும். கேக் செம்மையா இருந்துச்சு மச்சான். என்ன கொஞ்சம் மூஞ்செல்லாம் பூசிட்டாங்க தான். சரி ஓகே மச்சான், பசங்களாம் வெயிட்டிங்க. ட்ரீட்டு. அப்படியா? சரி மச்சான், கொஞ்சம் அம்மா கூட வெளியே போனோம், கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது. சரி மச்சான், நீ போயிடு, நான் பசங்களாம் ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிடுறேன். சரி மச்சான். அங்கே போயிட்டு பில் வாட்ஸ்அப் பண்ணுறேன், பில் பே பண்ணிவிடு. அதுக்கு என்ன மச்சான் பண்ணிடல. அஞ்சிர மச்சான். சரி சரி மச்சான். Few moments later. ஹலோ ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். எல்லாம் ஓகே மச்சான், எல்லாம் பசங்களாம் முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களா? எல்லாம் ஓகே ஓகே. வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாரு மச்சான். அப்படியா? சரி மச்சான், நான் அனுப்பிச்சிடுறேன் அமௌண்ட். ஓகே மச்சான். ஓகே ஓகே மச்சான். ஓகே ஓகே. எப்படியோ ஒரு 400 ரூபா தான் சாப்பிட்டு 400 500 ரூபா சாப்பிட்டுருப்பானுங்க. அதுக்கு போட்டு விட்டுருவோம். அவங்க கேக்லாம் வெட்டிக்கிறானுங்க. அட பாவீங்களா, 300 ரூபாய்க்கு கேக் வெட்டி 13,000 ரூபா பில்லு வச்சிட்டானுங்களே. இதுக்கு தான் கேக் வெட்ட ஒத்துருப்பானுங்களா?